கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீங்க நல்ல கவனிங்க, இதுக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவன் அழைக்காம நம்ம இங்க வர முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சீஷன் என்ன பண்ணனா, இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்துட்டான். அதனால அவனுக்கு சமாதானம் இல்லை. அவன் கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் போய் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு பாக்குறோம். அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் வேணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் சீட்டு போடுறாங்க. ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு 2 பேரை சீட்டுல எழுதுறாங்க. ஒருத்தர் யாருன்னா, யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா அப்படின்ற ஒரு யோசேப்பு, இன்னொருத்தர் மத்தியாஸ். இந்த 2 பேர் பேர்ல சீட்டு எழுதி குலுக்கி போட்டு சீட்டு எடுக்கும் போது அந்த சீட்டு மத்தியாஸ் பேரில விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட்டார். அந்த 11 சீஷர்களோடு 12வது சீஷனாக மத்தியாஸ் தெரிந்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அதே போல இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் மோசேக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருபை அப்படின்னா என்னன்னு சொன்னா, அரண்மனையில இருக்கிற மனுஷனை நடு வீதிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து அவனை பயன்படுத்தி உயர்த்த முடியும். நடு வீதியில இருக்கிற மனுஷனை அரண்மனைக்கு கொண்டு போய் பயன்படுத்தி அவரை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதுதான் கிருபை. கிருபை என்பது அரண்மனையில இருக்கிறவன நடு வீதிக்கு கொண்டு வந்து அங்க அவனை பலப்படுத்தி பயன்படுத்த முடியும். மோசே அரண்மனையில் வாழ்ந்தவர், தேவன் வீதிக்கு கொண்டு வந்துட்டார். அவர் எங்க வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் போதுதான் ஆண்டவர் இடைப்பட்டு ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்கு மோசையை பயன்படுத்தினார். நடு வீதியில இருந்தவன் தான் யோசேப்பு. தன் சகோதரரால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன். ஆனா இப்ப அவன் எங்க போயிட்டான்? அரண்மனையில போய் பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் அங்கே பயன்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக கிருபை என்பது இடத்தை சார்ந்தது அல்ல. ஆமென். நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றதல்ல, உங்க கூட யாரு இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை என்பது உங்க கூட யாரு இருக்கிறார் என்பதுதான் பிரச்சனை. ஆமென். உங்க கூட உலகம் இருக்கா? உங்க கூட உன்னதமான தேவன் இருக்கிறாரா? அல்லேலூயா. அது வச்சுதான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நல்ல கவனிங்க. நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆதாம் சொன்னா, நான் நிர்வாணமா இருக்கிறபடினால நான் ஒளித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னா? அப்ப அவன் என்ன ஆயிட்டான்? ஒரு மகிமையை இழந்து போயிட்டான். மகிமையை இழந்து அவன் நிர்வாணமாய் இருக்கிறதுனால அத்தி இலைகளை கட்டி அவன் மறைந்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய தேவன் அவன் மேல கிருபை வைத்து ஒரு மிருகத்தை அடித்து ஒரு தோல் உடையை கொண்டு வந்து கொடுத்து, நீ அத்தியிலேயே கட்டிக்கடாதப்பா, அது காய்ந்து போய்விடும், இந்த தோல் உடையை உடித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். ஆமென். நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபை என்பது என்ன தெரியுமா? பாருங்க, ஒரு அலங்காரமான ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்துவிக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார். அல்லேலூயா. கிருபை என்பது தேவனுடைய கரத்தில் இருந்து வருவது. தேவனுடைய கரத்துல இருந்து ஒரு பிள்ளைக்கு மகிமை வருதுன்னா அது கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சூரியனும் கேடகமுமானவர். உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அப்ப தேவன் நமக்கு கிருபையை மாத்திரமல்ல, மகிமையையும் அருளுகிற தேவன். அவன் அத்தி இலையதான் போட்டிருந்தான். அத்தி இலையில தான் அவன் வஸ்திரத்தை
போட்டு மறைஞ்சு கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர், ஐயோ அத்தியில இல்ல, உனக்கு ஒரு தோல் உடையை தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அலங்காரமான வஸ்திரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை தூக்கி எடுக்கிற தேவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, இந்த கிருபை நமக்கு என்ன செய்யும்? இந்த புதிய ஆண்டுல நம்ம தீர்மானம் எடுத்திருக்கோம். இந்த புதிய ஆண்டுல தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை 1ஆம் தேதி நமக்கு கொடுத்தார். நம்மளுடைய சுகவாழ்வுக்காக, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக பல காரியங்களை தேவன் கொடுத்தார். எப்போதுமே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கொடுத்ததை எடுக்க மாட்டார். ஆமென். அவர் கிருபையை கொடுத்தால் அந்த கிருபையை அவர் எடுக்க மாட்டார். ஆனால் அந்த கிருபையை எடுக்கிறதுக்கு நாம வழி செய்யலாம். அவரா எடுக்க மாட்டார். நாம வழி கொடுத்தால் அந்த கிருபை போயிடும். நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் சீஷன், மூத்த சீஷன் பேதுரு, அவர் அநேக மக்களுக்கு எழுதும் போது சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பினாலே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலில் கீழ்ப்படிதலுக்கு. அல்லேலூயா. ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு. நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இங்க நம்ம வந்திருக்கிற எல்லாருமே ஆவியினால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கழுவப்பட்டிருக்கோம். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். அப்ப ஜலத்தினால கழுவப்படுறது என்னது? ஞானஸ்தானம். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய கீழ்ப்படிதல் நமக்கு அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியினாலே கீழ்ப்படிதலுக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுறதுக்கு சபை தெரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? கிருபையும் சமாதானமும் பெருகும். சமாதானமா இருக்கிறோமா? மன அமைதியா இருக்கிறோமா? அப்ப இந்த சமாதானம், இந்த அமைதி எப்ப வரும்? நமக்கு கிருபை நிறைய பெருகணும். அல்லேலூயா. கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகும். எப்ப பெருகும்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் போது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் யார் மேல தெளிக்கப்படும்? பரிசுத்த ஆவியினாலே கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளை. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆனா விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்களே வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அடுத்த வசனம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமே. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. நான் விசுவாசி, நான் கோயிலுக்கு போறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவருடைய ஜலத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நாங்க பாரம்பரியமா விசுவாசி, பல ஆண்டுகளாக விசுவாசி, நாங்க இந்த கோயிலுக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், இந்த மிஷினரிக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், எல்லாம் ரைட்டு. விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா கீழ்ப்படிதல் இல்லை. விசுவாசம் இருக்கு, கீழ்ப்படிதல் இல்ல. பிசாசு விசுவாசிக்குது, ஆண்டவரை பிசாசு விசுவாசிக்குது. அப்ப ஒரு விசுவாசி கிட்ட என்ன வேணும்? விசுவாசி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேணும், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப நீங்க கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, வீணான மனுஷனே. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து எனக்கு முன்னால வைடானார். அப்படியே அவன் கொண்டு போய் வச்சான். 100 வயசுல ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு, அந்த குழந்தைய இப்ப எனக்கு கொண்டு வந்து நீ தகன பலி இடுன்னு சொல்லும் போது எந்த வார்த்தையுமே அவன் கேட்கல. அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு விசுவாச மக்களுக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல் வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பாபிலோன்ல நிறைய மக்கள் சிறைப்பட்டு போனாங்க.
கானானுக்கு வந்த பிறகு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. ஆனா அந்த சிறைப்பட்டு போன மக்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு சொன்னா, அங்க அற்புதங்கள் நடக்கல. ஆனா ஒண்ணு, அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் குறித்த காலத்துல 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. எரேமியா சொன்ன அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம், அந்த நாட்கள் நிறைவேறின போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த மாற்றம் வந்தபோது மனம் திரும்பி நாங்கள் எழும்பி எருசலேமுக்கு போவோம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நீங்க கிருபையை காத்து கொள்ள வேண்டும். கிருபை என்பது முதலாவது கீழ்ப்படிதலுக்கு உகந்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம் மீதிலே தெளிக்கப்படும் போது நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உன் கண்களுக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு தலைவனானீர். கர்த்தர் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. அல்லேலூயா. அப்ப இங்க சாமுவேல் வராரு, சவுல பார்த்து கேட்கிறார். சவுல தேடி தேடி வராரு. சவுல் இப்போது தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் கட்டிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சவுல தெரிந்து கொண்டார். சவுல் கழுதைய காணான்னு தேடி போன மனுஷன். கழுதைய காணான்னு தேடி போற மனுஷனுக்கு முன்னால சாமுவேல் தென்பட்டு, நான் உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவாக்க போறேன்றாரு. இவனால அதை நம்பவே முடியல. இப்ப அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். ஊருக்குள்ள வந்த பிறகு சாமுவேல் சொல்றாரு, நீ குறித்த நாள் வரைக்கும் காத்திருப்பா, நான் பலி செலுத்தணும்னு சொல்லி. ஆனா சொல்லிட்டு சொல்றாரு, நீ அமலேக்கியர்களை அழித்து விடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சவுல் 2 காரியம். ஒண்ணு, அவன் பலி செலுத்தும் வரைக்கும், அதாவது சாலமோன் வர்ற வரைக்கும் சவுல் என்ன பண்ணல, காத்திருக்கல, அதுலயும் கீழ்ப்படியல. 2வது, அமலேக்கியரை அழித்து விடு அப்படின்னு சொன்னும் போது இந்த அமலேக்கியரை அவன் சங்கரிக்காமல் அப்படியே விட்டு விட்டான். இந்த 2 காரியமும் கீழ்ப்படியாம இருந்துகிட்டு இப்ப போய் இந்த சவுல் தனக்கென்று ஜெயஸ்தம்பம் கட்டி கொண்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு, நான் இவனை ராஜாவாக்குனது எனக்கு வேதனையா இருக்கு. இவன் எனக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாம இந்த விதமான காரியங்கள் எல்லாம் தேவன் விரும்ப மாட்டான். கீழ்ப்படிதல் தான் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா. நீங்க அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த கீழ்ப்படிதலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஜெயஸ்தம்பம் தனக்கென்று அவன் கட்டி கொண்டு இருக்கும் போது சாமுவேல் அங்க வரான். என்ன செய்யற? நீ சொன்னபடியே நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு. ஆனா நீ அழிக்கலையே, நிறைய ஆடு மாடு சத்தம் எல்லாம் கேக்குதே, அந்த ராஜாவெல்லாம் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் போது சவுல் மனம் மாற மனசு இல்ல. அவன் மனம் திரும்பி, நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு தாவீத போல மனம் மாறுறதுக்கு மனசு இல்லாம அவனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால சாமுவேல் சொல்றாரு, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை தேவன் இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை வேறொருத்தனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அப்பனா சவுலிடத்துல இருந்து என்ன ஆகி போச்சு? கிருபை விலக்கப்பட்டு போய்விட்டது. அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் கிருபையை கொடுத்தால் கிருபையை அவர் எடுக்க மாட்டார். ஆனால் கிருபையை எடுப்பதற்கு நாம் வழிவிட்டால் அந்த கிருபை போய்விடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சவுல்கிட்ட இருந்து எடுத்த அந்த கிருபைய எடுத்தது போல நான் உன்கிட்ட இருந்து எடுக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 33வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். பாத்தீங்களா? அப்ப தாவீதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தா, அந்த கிருபையை அவனை விட்டு நான் எடுக்க மாட்டேன், என்னுடைய உண்மையில நான் பிசக மாட்டேன். அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்திருக்கு. சவுல் கீழ்ப்படியாமையினால் இழந்து விட்டான். அந்த கீழ்ப்படியாமையினால் நான் இழக்காமல் அதை காத்துக் கொள்வதற்கு கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அந்த அனுபவத்தினாலே தாவீது அந்த கிருபையை காத்து கொண்டார். ஆமென். வசனம் சொல்லுது, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு
ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். பாத்தீங்களா? பவுல் சொல்றார், எங்க வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் நீங்க அதை குறித்து கொண்டு அந்த மனுஷனோட நீங்க என்ன பண்ணாதீங்க, களவாதீங்க, சேராதீங்க. அப்ப அந்த நாட்கள்ல இந்த தெசலோனிக்கே சபை கர்த்தருக்கு பிரியமான சபை. அந்த கர்த்தருக்கு பிரியமான சபையில சில கீழ்ப்படியாத மக்கள் இருந்தா அந்த கீழ்ப்படியாத மக்களோட சேர்ந்து நீங்க கீழ்ப்படியாம ஆகி சபையை பாழாக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த நாட்களில ஆதி திருச்சபையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலின் ஆவி இருந்தது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வளர வேண்டும் என்றால், அவருடைய கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஊழியம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, அங்க வசனத்தை நம்ம சொல்லும் போது பாக்குறோம், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் இருக்கிறவங்க மனுஷன். அல்லேலூயா. ஆனா மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? இங்க வாசிக்கிறோம் பாரு, நான் வாசிக்கிறேன் 7வது வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அல்ல கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சார். எல்லாத்தையும் படைச்சு இதை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு டொமினியன் பவரை நம்ம கிட்ட கொடுத்துட்டார். மனுஷன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் மக்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டாங்களா? இல்ல. சகலத்தையும் கீழ்ப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா மனுஷன் சகலத்தையும் கீழ்ப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. மனுஷனை தேவன் எப்படி படைத்தார்? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக, ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் படைத்தார். அல்லேலூயா. அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் இழந்து விட்டார். அல்லேலூயா. மகிமையையும் கனத்தையும் கீழ்ப்படியாமையினாலே அந்த ஏவாள் இழந்து விட்டாங்க. அல்லேலூயா. ஆக அந்த மகிமையினாலும் கனத்தினாலும் அந்த தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால மகிமையினால அவர் அவர் மரணத்தை உத்தரித்தார். மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? சவுல் கீழ்ப்படியாம போயிட்டார், ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டார். ஆனா இப்ப கீழ்ப்படியாம போன அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை உத்தரித்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். இந்த மகிமை கனம் அவருக்கு எப்ப வந்துச்சு? அவர் பாடுகளினாலே அதை பெற்றுக்கொண்டார். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அவர் பாடுகளினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 10வது வசனம், எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர்தான் எல்லாத்தையுமே உண்டாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் செல்ல பிள்ளையா இருந்து அவரோடு கூட இருந்து எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை உங்களையும் என்னையுமோ மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை நம்மளுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே, என்ன உபத்திரவம்?
அவருக்கு பாடுகள் வந்துச்சு. சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவை பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு? பூரணப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. சும்மா இலவசமா ஈஸியா வந்து அவர் கொடுக்கல. அவர் சிலுவையில அவரு உபத்திரவப்பட்டார். அவர் மரணத்தை உத்தரித்தார். அதனால நமக்கு திரும்ப அவர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? கனத்தையும் மகிமையையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சவுல் காலம் வேற, பழைய ஏற்பாடு. அப்ப இயேசு கிறிஸ்து வரல. ஆதாம் காலம் வேற, அப்ப இயேசு கிறிஸ்து வரல. ஆனா இப்போ ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ற புரியுதா? பழைய ஏற்பாடு சவுல், ஆனா புதிய ஏற்பாட்டுல தான் இயேசு கிறிஸ்து வரார். அப்போ புதிய ஏற்பாட்டுல வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரணத்தை உத்தரித்து அவர் நம்மள மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அப்போ ஒரு கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த கிருபையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த கிருபையை நம்ம எப்படி காத்துக்கொள்கிறது? 2வது காரியம் பார்ப்போம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால நமக்காக வந்து மரித்தார். அல்லேலூயா. இப்ப அந்த கிருபை இன்னொரு தடவை வெளிப்பட போகுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையின் மேல நமக்கு அளிக்கப்படும் போது அந்த கிருபையின் மேல பூரண நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். அப்ப எப்படி பூரண நம்பிக்கையா இருக்கிறது? நமக்கு தான் நிறைய உபத்திரவங்கள் இருக்கே, நமக்கு தான் இன்னும் நிறைய பாடுகள் இருக்கே, நமக்கு தான் இன்னும் நிறைய தாகங்கள் இருக்கே, இன்னும் நம்ம தாகம் தீர்க்கப்படாம இருக்கிறோமா? ஆனா வசனம் சொல்லுது, ஒரே ஆவியானவராலே நம் தாகம் தீர்க்கப்பட்டோம். சபை தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறதாம். அல்லேலூயா. ஒரே ஆவியானவராலே அவர் நமக்கு தாகத்தை தீர்த்திருக்கிறார். வாசிக்கலாம். நாம் யூதரானாலும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்ம தாகம் தீர்க்கப்பட்டிருக்கோமா? பாத்தீங்களா வசனம் எப்படி சொல்ல? ஆனா இன்னும் நமக்கு தாகம் தனிச்சிருக்கா? அப்ப நமக்கு தாகம் தனியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மள திரும்ப சரி பண்ணணும். அதைத்தான் அவர் சொல்றார். அந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. அப்ப இன்னும் 2 காரியம் என்னன்னா, நம்ம தாகம் தீர்க்கப்பட்டாலும் எப்போதும் நம்ம மனதின் அறையை என்ன பண்ணணும்? கட்டிக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்குரிய பிள்ளை, இந்த காரியம் எனக்கு அடுக்காது. நான் ஆண்டவருக்குரிய பிள்ளை, இந்த வழியில என்னால போக முடியாது. நான் ஆண்டவருக்கு உரிய பிள்ளை, இந்த தவறான காரியத்தை நான் செய்ய முடியாது. நான் ஆண்டவருக்கு உரிய பிள்ளை, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஆவியினால நான் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் வருவாங்க, என்ன ஆசை காட்டுவாங்க, எனக்கு பல காரியங்கள் சொல்லுவாங்க. நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன், நீ இந்த காரியத்தை செய், இதை தப்பாவா. நம்மளுடைய பிசினஸ் பீப்புள் கூட வருவாங்க. நம்ம உங்க கூட வர்றவங்க, உங்க பிசினஸ் பீப்புள் உங்களை வந்து தவற கைட் பண்ணுவாங்க. நம்ம யாரையுமே நம்ப கூடாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா இயேசு திரும்ப வருவார். இந்த உலகத்துல காண்கிற எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்துல காண்கிற எதுவுமே நமக்கு உண்மையும் இல்லை, நித்தியமும் இல்லை. நமக்கு வேற ஒண்ணு இருக்கு. ஆமென். அந்த நித்தியத்துக்கு நம்ம போறதுக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. இந்த காரியம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே நமக்கு அழிவுக்குரியது. அதை நீங்க மனதுல நிர்ணயம் பண்ணி கொள்ளணுமா? மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். கிருபையின் மேல, வரப்போகிற கிருபையின் மேல நீங்க பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். அந்த கிருபை என்ன? எந்த கிருபையில நான் நம்பிக்கையா இருக்கணும்? அதே 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிருபை.
நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். பாத்தீங்களா? அப்ப கிருபைனா என்ன? நித்திய ஜீவன். அது கிருபை. அந்த கிருபையை தான் நம்ம சுதந்தரிக்க போறோம். அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கத்தான் நம்ம பூரண கிருபையோட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்பிக்கையா இருக்கிறோம். அந்த பூரண அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். எந்த கிருபையின் மேல? அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையின் மேல நம்ம பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். ஆகவே அவர் அழகா சொல்றாரு பார். பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால். இதை ஏன் இவர் இங்க எழுதினாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கப்பா, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கப்பா போது ஏன் எழுதினார்னா, முதல்ல குடும்பத்துலதான் பிரச்சனை. மனைவி பலவீனமான பாண்டம். நம்ம பாக்குறோம் இல்லையா? நீதிமானாகிய யோபு. யோபுவோட மனைவி என்ன சொன்னாங்க? இயேசு தேவனை மறுதலித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? லோத்தின் மனைவியை நினைச்சு பாருங்க. லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? பின்னால திருப்பி பார்த்து, உலகத்தை திருப்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டாங்க. எசேபேல் என்ன பண்ணாங்க? அங்க வசனத்தை வாசிக்கிறோம், வாசிங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனம். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பாத்தீங்களா? எசபேல் தூண்டி விடுறான். அந்த தூண்டி விட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டானா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபு. தன்னை விற்று போட்டவன் தன்னையே விற்று போட்டான். கர்த்தருக்கு பொல்லாப்பு செய்து. சில நேரங்கள்ல குடும்பத்துலதான் என்ன ஆகி போயிருது? கர்த்தரை தேடுறதுக்கு வழி வராம போயிருது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, உங்க ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்க உங்க மனைவிட்ட எப்படி இருக்கணுமா? விவேகத்தோட நடந்து கொள்ளுங்கப்பா. நீங்க நினைக்க கூடாது பெண்கள் அப்படியே பட்டவங்க இல்ல. இன்னைக்கு நம்ம 31வது அதிகாரம் நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை பார்க்கும்போது நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். வாசிக்கலாம். 31:10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை. ஆமா, அப்ப குணசாலியான ஸ்திரீ அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றது. 11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். பாத்தீங்களா? புருஷனுடைய இருதயம் நம்பும். குணசாலிகள் இருக்கிறாங்க. புருஷன் மனைவியை நம்புறாங்க. அடுத்து 12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமை அல்ல நன்மையை செய்யற. அப்ப கணவனுக்கு நன்மையே செய்யற பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப நிறைய பெண்கள். அப்ப நீங்க விவேகத்தோட நடக்கணும். அதுதான் அங்க முக்கியம். 20வது வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு. நல்ல பெண்கள் எப்படி சிறுமையானவளுக்கு கைகளை திறக்கிறா, ஏழைகளுக்கு படி அளக்கிறா. அதெல்லாம் செய்யறோமா? அவங்களாம் குணசாலியான பெண். அதுக்கு அடுத்து பாருங்க 23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட. நல்ல மனைவி அமைஞ்சாதான் புருஷன் எங்க இருப்பானா தேசத்தின் மூப்பர்களோட உட்கார்ந்து பேச முடியும். அல்லேலூயா. 26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். வாயை திறக்கும் போது ஞானம் விளங்க திறக்கணும். அல்லேலூயா. 27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியம். இப்பெல்லாம் பெண்கள் எல்லாம் வீட்டுல வேலை செய்யறதே இல்ல. ஆம்பளைதான். வேலைக்கல்லிக்கு பிள்ளை. சொல்லுங்க. வேலைக்கல்லிக்கு பிள்ளை சாஸ்திரம்னுவாங்க. நாங்கெல்லாம் பிள்ளை வளர்க்கும் போது நாங்க தான் வேலை செய்யணும். பிள்ளை எப்படி வளர்க்கணும்? பிள்ளை எப்ப சாப்பிடுவான், பிள்ளை எப்ப தூங்குவான், பிள்ளை எப்ப எழுந்திருப்பான், பிள்ளைக்கு எப்ப நம்ம ஆகாரம் கொடுக்க முடியும் இல்ல? அதுக்கப்புறம் நம்ம முழிச்சிருந்து பார்ப்போம். ஏத்த வீட்டுக்கார பிள்ளை எப்ப வரும், நம்ம பிள்ளைய கொண்டாந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வேலையை செய்யலாம். அப்படிலாம் இருக்குல்ல. இப்ப எப்படி? இப்பெல்லாம் ட்ரெண்ட்ஸ் ஆகி போச்சு. ட்ரெண்டு தான். இப்பெல்லாம் ட்ரெண்ட்ஸ்னு கடை வந்த மாதிரி எல்லாம் ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஆம்பளைதான் இதை செய்யணும் அதை செய்யணும். ஆனா அவ விடிய காலத்துல எந்திரிக்கிறா. சோம்பலின் அப்பத்தை புசிக்கல. அவ வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறா. அவ வியாபாரம் பண்றா. ஒரு வயலை வாங்குறா. என்ன அருமையா இருக்கு பாருங்க இல்ல? அப்ப கனத்துக்குரியவங்க இருக்கிறாங்க. அங்க வாசிக்கிறோம் 28வது வசனம். அவள் பிள்ளைகள் எழுப்பி உன்னை பாக்கியவதின்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி? ஏமா நீ சரியே இல்லம்மா இல்ல?
இருக்கிறாங்க. நீ சரியே இல்லம்மா, நீ கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. 29. அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு. அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு. நீயோ அல்லேலூயா. அதுதான் அங்க ஹைலைட். அநேக பெண்கள் குணசாலியா இருக்கிறாங்கப்பா. ஆனா நீயோ நான் பார்த்த எல்லா பெண்களை காட்டிலும் மேற்பட்டவள். அப்படி பெண்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாருமே லோத்து மாதிரி இல்ல. எல்லாருமே எசபெல்லா மாதிரி இல்ல. எல்லாருமே யோபுவனுடைய மனைவி மாதிரி இல்ல. இப்படியும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெண்கள் கனத்துக்குரியவங்க தான். அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். ஆமென். ஆனா அதே சமயத்துல நீங்க நல்லா கவனிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு யூத ஸ்திரீ, ஒரு கிரேக்கன். அவங்க அப்பா கிரேக்கன். ஆனா 2 பேருக்கும் ஒரு பையன் பிறந்துச்சு பாருங்க. அந்த பையன் தான் தீமோத்தே. அல்லேலூயா. நல்ல அருமையா கர்த்தருக்கு பயந்து அந்த பிள்ளைய வளர்த்து அந்த குழந்தைய கர்த்தருக்கு சீஷனாக மாற்றினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பவுல் சொல்றாரு, அவன் என்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்கிறார். அவன் சபைக்கு கண்காணியாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆக நம்ம என்ன பண்ணணும்னா, புருஷர்கள் உங்க மனைவியோட விவேகத்தோட நடக்கணுமா. சபையில பார்த்தா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க, எல்லா சபைகள்லயும் பார்க்கும்போது. ஆனா குடும்பத்தை நடத்துறவங்க ஆண்கள். அங்க வசனம் அப்படித்தான் இருக்கு. உங்க ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்க விவேகத்தோடு அவர்களோட என்ன பண்ணணும், குடும்பம் நடத்தணும். அப்ப ஆண்கள் ஜெபிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், குடும்பத்துல நிறைய நேரம் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்க வரல, நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குன்னு சொன்னா, சில காரியங்கள் இருக்குன்னு சொன்னா, உங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு வேலை இருக்கு. நான் ஒரு சிலருக்கு நேராவே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். தயவு செய்து நீங்க கோவிக்காதீங்க. ஆவியானவர் சொல்றதை நான் சொல்லுறேன். காது உள்ளவன் கேட்க கடவன். வேலை இருக்குதுன்னா மற்றதுக்கு நம்ம லீவ் போட்டு போறோம்ல. நம்ம மற்றதுக்கு லீவ் போட்டு போறதானே செய்யறோம். ஏன் கர்த்தருக்கு பயப்படக்கூடாது? நான் கர்த்தருக்கு பயந்து ஒரு நாள், ஒரு சின்ன நேரமாவது நான் கர்த்தருக்கென்று நான் ஜெப நேரத்தை கொடுக்கிறேன். ஏன்னா உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அவர்களும் அந்த நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். அப்ப அவங்களும் அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த காரியத்தை அவர்கள் சுதந்தரிக்க நாம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் மனைவிக்காக ஜெபித்தான். ஈசாக்கு மனைவிக்காக ஜெபித்தான் இல்லையா? மனைவி ரெபேக்காள் குழந்தை இல்ல, நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு கேட்கிறான். நான் குழந்தைய எப்படி கொடுக்க முடியும்? ஆனா அவன் போய் தன் மனைவிக்காக ஜெபித்தான். ஜெபத்தை தேவன் கேட்டான். தம்முடைய குடும்பத்துல மனைவிகள் ரட்சிக்கப்படாம இருந்தா ஆண்கள் என்ன பண்ணணுமா, ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நித்திய ஜீவனாகிய கிருபையை அவர்கள் சுதந்தரிக்கும்படி நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எங்க இருக்கு தெரியுமா? எபிரேயர் 7வது அதிகாரம். ஏன்னா சபையாகிய மனவாட்டிக்காக கிறிஸ்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 7:25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்துல சேர்றதற்கு கிறிஸ்து என்ன பண்றாராம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்க. யாரெல்லாம் இயேசுவினிடத்துல வர்றாங்களோ அவர்களை ரட்சிக்க, முற்றுமுடிய ரட்சிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய மனவாட்டிக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறது போல குடும்பத்துல நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களை என்ன பண்ணணும், நடத்து, அவர்களை கனத்துக்குரிய பாத்திரராய் நடத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை கனத்துக்கு உரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம வெளியில போகும்போது எப்படி போறோம்? இயேசுவின் புள்ள, நான் இயேசுவின் புள்ள, நான் இயேசுவின், இப்படி போறோமா? நான் இயேசுவின், நான் இயேசுவின், அப்படி போறோமா? சொல்லுங்கப்பா. கம்பீரத்தோட. ஏன்? இயேசு எனக்கு அந்த கனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கனத்துக்கு நான் பாத்திரவனா இருக்கிறேன். ஏன் பாத்திரவனா இருக்கிறேன்? அவருக்கு நான் கீழ்ப்படிவதனால நான் பாத்திரவனா இருக்கிறேன். இயேசு ஏன் பாத்திரவனா இருக்கிறார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால இயேசு பாத்திரவனா இருக்காரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? நீங்க கீழ்ப்படியணும். சபை கீழ்ப்படிய போது
கிருபையை காத்துக்கொள். ஆமென். சபை கீழ்ப்படியும் போதுதான் சவுலினிடத்திலிருந்து எடுத்த கிருபை போல இல்ல, தாவீதினிடத்தில் பண்ண உடன்படிக்கை போல நம்ம கிட்ட இருந்து தேவன் கிருபையை எடுக்காமல் அவருடைய உண்மையில் பிசகாமல் இந்த 1ஆம் தேதி நமக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிரசில விளங்கச் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா.